புதுச்சேரி அருகே வாலிபரை கொலை செய்து கடற்கரையில் வீசி சென்ற வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் மரக்காயர் தோப்பு வீதியை சார்ந்தவர் சிவா, வயது 23. ஹோட்டல் ஊழியரான இவர் கடந்த 8ஆம் தேதி புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் பிணமாக கிடந்தார். இது தொடர்பாக கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் சிவா அதே பகுதியை சார்ந்த 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் அதனை தட்டி கேட்ட அப்துல் சலாம் வயது 19 என்பவருக்கும் மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து அப்துல் சலாம் அவரது நண்பரான அமீசுடன் சேர்ந்து சிவாவை சமாதானம் பேசுவதற்காக அழைத்து கொலை செய்து கடற்கரையில் வீசியதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களுக்கு மது வாங்கி கொடுத்த 2 சிறுவர்களையும் கைது செய்தனர். 2 சிறுவர்களையும் கடலூர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்த போலீசார் அப்துல் சலாம், அமீஸ் ஆகிய இருவரையும் கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளுக்குள் புகுந்த 5 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை வனத்துறை ஊழியர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பிடித்து வனத்துறையில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட தமிழ்தாய் நகர் முதல் தெருவில் வேணுகோபால் என்பவருக்கு சொந்தமான காலி மனை ஒன்று உள்ளது. அங்கு குப்பைகள் மலை போல் குவிந்துள்ளதால் விஷ ஜந்துக்கள் தொல்லை இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியதுடன் காலிமனை சுத்தம் செய்ய வேண்டுமென்று வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் இன்று காலை காலிமனையில் இருந்து 5 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு ஒன்று எதிரே நின்ற மோட்டார் சைக்கிளுக்குள் நுழைந்தது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் வனத்துறை ஊழியர்கள் கண்ணதாசன் மற்றும் வேலாயுதம் ஆகியோர் விரைந்து வந்து சுமார் 1 மணி நேரம் தேடலுக்கு பிறகு இருசக்கர வாகனத்திலிருந்து பாம்பை உயிருடன் மீட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த பாம்பை பாதுகாப்பாக வனத்துறையிலும் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் மிக பிரமாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள சலானி ஜுவல்லரி மார்ட்டை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இந்தியாவிலேயே நகை விற்பனையில் தனித்துவமாக விளங்கும் சலானி ஜுவல்லரி மார்ட்டின் துவக்க விழா புதுச்சேரி மிஷன் வீதியில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. சலானி ஜுவல்லரி மார்ட்டின் உரிமையாளர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஜெயந்திலால் சலோனியால் தொடங்கப்பட்ட நிறுவனம் சென்னை, மதுரை என தற்போது புதுச்சேரியில் மிக பிரமாண்டமாக துவங்கப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரியில் புத்தம் புது வரிசையில் எங்கும் பார்த்திராத, எங்கும் கிடைக்காத வகையில் மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஆன்டிக் டெம்பிள், ஜடா போல்கி, விக்டோரியன், டைமண்ட் நகைகளுக்கென்று ஒரு பிரத்யேக ஷோரூம் செலானி ஜுவல்லரி என்று இந்த நகை மாளிகையில் தாங்கள் எதிர்பார்க்கும் மிக சிறந்த வேலைப்பாடு மற்றும் மாறுபட்ட கலைநயத்து தங்க, வைர நகைகள் மற்றும் போல்கி நகைகளை காணலாம் என்றும் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தேசிய மாணவர் படை இயக்குநரகத்தின் ஜெனரல் ராகவ் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள தேசிய மாணவர் படை இயக்குநரகத்தின் துணை இயக்குநர் ஜெனரல் ராகவ் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். மாண்புமிகு இந்த சந்திப்பின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார், புதுச்சேரி தேசிய மாணவர் படையின் கர்னல் மேனன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இறந்த மாற்றுத்திறனாளி சிறுவனின் கண்களை அவரது பெற்றோர்கள் தானமாக வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆனந்தா நகர் அன்னை வீதியை சார்ந்தவர் ரமேஷ், மகாலட்சுமி தம்பதி. இவர்களது மகன் நவதீப், வயது 11, மாற்றுத்திறனாளி. பிறந்தது முதல் உடல்நலம் பாதித்த நிலையிலிருந்து நவதீப் திங்கட்கிழமை உயிரிழந்தார். அவரது பெற்றோர் மகனின் கண்களை தானம் செய்ய முன்வந்தனர். இதனையடுத்து நவதீப் கண்களின் கருவிழிகளை புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் பெற்று சென்றனர். அவரது கருவிழிகள் பார்வை இழந்துள்ள 4 பேருக்கு பொருத்தப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை இந்திய செஞ்சிலுவை சங்க புதுச்சேரி கிளை நிர்வாகி ஐயனார் செய்தார். மேலும் நவ்தீப் உடலிற்கு செஞ்சிலுவை சங்கம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது.
புதுச்சேரியில் இணைய வழியில் பெண்கள் உள்ளிட்ட 8 பேரிடம் ரூபாய் 3.24 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியல்பேட்டை சோலைநகர் பகுதியை சார்ந்தவர் அரவிந்த் பவித்ரா. இவர் வீட்டின் தொலைபேசி வாடிக்கையாளர் சேவையை கைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கட்டணம் செலுத்தி மறுபடி செயல்படுத்த கோரியுள்ளார். அப்போது பேசிய மர்ம நபர் ரூபாய் 10 முதலில் செலுத்த கூறியுள்ளார். உடனடியாக அரவிந்த் பவித்ரா பணம் அனுப்பியுள்ளார். அதன்படி அவரது தொலைக்காட்சி மறுபடி செயல்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 69,000 மர்ம நபர்கள் எடுத்ததும் தெரிய வந்தது. புதுச்சேரி அய்யனார் கோவில் தெருவை சார்ந்தவர் ஆனந்தி நாயர். இவர் இன்ஸ்டாகிராம் செயலியில் குறைந்த விலையில் ஆடைகளை வாங்க முயற்சித்திருக்கிறார். அப்போது தென்பட்ட விளம்பரத்தில் குறிப்பிட்டபடி ரூபாய் 84,920 செலுத்தி ஆடையை பெற முயற்சித்துள்ளார். ஆனால் பணம் செலுத்திய பிறகு ஆடைகள் அவருக்கு வந்து சேரவில்லை. அதேபோல புதுச்சேரி கொம்பாகம் ரேவன்குமார் வெளிநாட்டில் வேலை தேடிய நிலையில் மர்ம நபரிடம் ரூபாய் 22,000 செலுத்தியும், காரைக்காலை சார்ந்த பிரவீன் குறைந்த விலையில் கேமரா வாங்க மர்ம நபரிடம் ரூபாய் 44,000 செலுத்தியும் ஏமாந்திருக்கின்றனர். புதுச்சேரியில் ஓரிரு நாட்களில் மட்டும் 8 பேரிடம் இணையதளம் வாயிலாக ரூபாய் 3.24 லட்சத்தை மோசடி செய்த மர்ம நபர்கள் மீது இணைய வழி குற்றப்பிரிவினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ஜென்மராக்கினி அன்னை ஆலய ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் புனித ஜென்மராக்கினி அன்னை பேராலயம் உள்ளது. இதில் 333வது ஆண்டு பெருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. பெருவிழாவினை முன்னிட்டு நாள்தோறும் காலை மாலை திருப்பலி மற்றும் சிறிய தேர்பவனி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நேற்று இரவு நடைபெற்றது. முன்னதாக காலை 6:30 மணியளவில் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. 11 மணிக்கு பாகூர் பங்குத்தந்தை அல்போன் சந்தனம், நெய்வேலி உதவி பங்குத்தந்தை அருள் புஷ்பராஜா தலைமையில் சிறப்பு திருப்பலி, மாலையில் பேராலய பங்குத்தந்தை ரெசோரியோ தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இரவில் மின்விளக்கு அலங்காரத்தில் புனித ஜென்மராக்கினி அன்னை தேர்பவனி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். பேரிடர் மேலாண்மை சட்டப்படி புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து வரிகள் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சந்தித்து புதுச்சேரி வரிகள் மற்றும் கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் அவர்கள் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் ஆகிய பகுதிகளை பேரிடர் பாதித்த பகுதிகளாக அரசு அறிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி ஜூன் 30ஆம் தேதி வரை மக்களுக்கு உரிய சலுகைகள் அளிக்க வேண்டும் என்று கூறினார். பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் அனைத்து வரிகள் மற்றும் கடன்களை முதலமைச்சர் ரத்து செய்ய அறிவிக்க வேண்டும் என்றும், மழைநீர் புகுந்து மிகவும் சேதாரம் அடைந்த அனைத்து வீடுகளுக்கும் கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், அனைத்து படகுகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றார். விவசாய நிலங்களில் பயிரிட்ட நெற்பயிர், மணிலா, கரும்பு, சவுக்கு, வெற்றிலை, வாழை, பயிர் வகைகள் உள்ளிட்ட பயிர்களுக்கு தகுந்தாற்போல தனித்தனியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் புயல் நிவாரணம் வழங்காத தமிழக அரசை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஈசிஆர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டத்தின் கோட்டக்குப்பத்தில் நகராட்சிக்குட்பட்ட 10க்கும் மேற்பட்ட 12 வார்டு பகுதியில் ஆதி திராவிட மக்கள் அதிகளவில் வசிக்கின்றனர். இவர்களுக்கு புயல் நிவாரணம் இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு பக்கமும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பள்ளி வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சம்பவத்திற்கு வந்த கோட்டக்குப்பம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் மக்கள் மறியலை கைவிடவில்லை. இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த மறியல் போராட்டத்தால் அரையாண்டு தேர்விற்கு செல்லும் பள்ளி வாகனங்கள் நிறுத்தப்பட்டு மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டக்குப்பம் டிஎஸ்பி சுனில்
பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதை போராட்டக்காரர்களிடம் தெரிவித்தார். மேலும் வருவாய் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த பகுதி மக்களுக்கு நிவாரண பட்டியல் வந்துள்ளதாகவும் விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மத்திய குழு 2 நாள் புதுச்சேரியில் முகாமிட்டு ஆய்வு செய்து வந்த நிலையில் புயல் நிவாரணம் கொடுப்பதற்கான பணிகளை அரசு முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உதவி கிடைக்கும் வரை காத்திருக்காமல் புயல் நிவாரணம் வழங்கும் பணியை புதுச்சேரி அரசு முடுக்கிவிட்டுள்ளது. முதற்கட்டமாக 3.54 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு புயல் நிவாரணமாக 177 கோடியை பெற நிதித்துறை ஒப்புதலுக்கு கோப்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நிதித்துறையின் ஒப்புதல் கிடைத்ததுமே அடுத்த வாரம் அனைவரது வங்கிக் கணக்கில் செலுத்த அரசு திட்டமிட்டு பணிகளை வேகப்படுத்தி வருகின்றது. புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் ஆகிய இடங்களில் 10,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிர்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதற்கு ஹெக்டருக்கு தலா ரூபாய் 30,000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இறந்த மாடுகளுக்கு தலா ரூபாய் 40,000, இறந்த கிடாரி கன்றுகள் தலா ரூபாய் 20,000 தரப்பட உள்ளது. சேதமடைந்த படகுகளுக்கு தலா ரூபாய் 10,000, சேதமடைந்த 15 கூரை வீடுகள் கட்ட தலா ரூபாய் 20,000, பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு தலா 10,000 தரப்பட உள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ அன்னதான சேவா கேந்திரம் சார்பில் வெளியூர் மற்றும் நெட்டப்பாக்கம் பகுதியில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ தேசிய தலைமையின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ அன்னதான சேவா கேந்திரா சார்பில் 2ஆம் நாள் அன்ன பிரசாதம் நேற்று மதியம் 12:30 மணியளவில் வெளியூர் சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப யோகம் சார்பாக ஐயப்பன் பூஜையுடன் பக்தர்களுக்கு அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மாநில நிர்வாகிகள், அன்னதான கமிட்டி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஐயப்ப யோகத்தினர், மகளிரணி சமாஜ உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நடைபெற்ற அன்னப்பிரசாத சேவையை வெளியூர் கொம்யூன் சமாஜ நிர்வாகிகள் மற்றும் நெட்டப்பாக்கம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப யோகத்தினர் ஆகியோர் உபயதாரராக இந்நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருந்தனர். தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 47 சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டியும் 47 பெண்களுக்கு 65 இலவச தையல் மிஷின்களையும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா வழங்கினார். தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக வெகு விமர்சையாக நடைபெற்றது. முத்தியல்பேட்டை தொகுதியின் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டின் பேரில் முத்தியல்பேட்டை திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா 47 சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டியும், தையல் பயிற்சி முடித்த 65 மகளிருக்கு தையல் மிஷினும் முத்தியல்பேட்டையில் வழங்கினார். தொடர்ந்து தொகுதி திமுக அலுவலகத்தை திறந்து வைத்த சிவா அவர்கள் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் பாரதி பூங்காவில் நடைபெற்ற ஓவிய கலைஞர் சாலையோர ஓவிய கண்காட்சியினை புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் துவக்கி வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் ஓவிய கலைஞர்களின் சாலையோர ஓவிய கண்காட்சி பாரதி பூங்காவில் இன்று நடைபெற்றது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சாலையோர ஓவிய கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டனர். இதில் திரளான கைவினை மற்றும் ஓவிய பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதில் ஓவியர்கள் மற்றும் கைவினை கலைஞர்கள் கைவண்ணத்தில் பல்வேறு ஓவியங்கள், கலைப்பொருட்கள் இடம்பெற்றது. இதனை பள்ளி மாணவர்கள் உட்பட திரளான சுற்றுலா பயணிகளும் கண்டுகளித்தனர். திலாசுப்பேட்டை வேமகவுண்டன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி முத்துவிநாயகர் ஆலயத்தில் கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. சிவன் கோவில்களில் கார்த்திகை மாதங்களில் வரும் திங்கட்கிழமைகளில் சோமவார விரதம் கடைபிடிக்கப்பட்டு சங்க அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம். அதன்படி கடைசி சோமவாரமான நேற்று
சிவன் கோவில்களில் சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திலாசுப்பேட்டை வீமகவுண்டன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் ஆலயத்தில் கார்த்திகை மாத சோமவாரம் கடந்த 3 வார காலமாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் 4வது வாரமாக நேற்று கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தையொட்டி 108 சங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு கணபதி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சங்குகளில் வைக்கப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் தங்களது பொற்கரங்களால் சுவாமிக்கு சங்காபிஷேகம் செய்தனர். பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.